எல்லாருக்கும் வணக்கம். நான் காஜி குக்கிங் உலகில இருந்து நீங்க எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த சூப்பரான நாளோட நான் இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கிறேன். அதாவது ஃபீவர் வாமிட்டிங்னு சொல்லி வெதர் சேஞ்ச் பண்ணிக்க எல்லாருக்குமே உடம்பு சரியில்லாம இருந்தானே. ஸோ அதனால கொஞ்சம் மேலாம இருக்குது. ஸோ அதனால அதாவது அந்த உடம்பு சரியில்லாததுக்கு இந்த வெஜிடபிள் சூப் செய்ய போறேன். நானும் குடிக்க போறேன். உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம்னு நினைச்சு வந்தேன். ஏன்னு சொன்னா உங்களுக்கு மேலாம இருக்கும் பொழுது இப்படியான சூப்புகளை நீங்களும் வச்சு குடிக்கலாம்ன்றதுக்காக இப்ப பைத்தங்காய் இருக்கு. நம்ம ஒரு பைத்தங்காய், அதாவது யாழ்ப்பாணத்து பைத்தங்காய் வெட்டி வச்சிருக்கிறேன். இதுல கேரட் இருக்குது, சின்ன சின்ன பீஸா வெட்டி வச்சிருக்கிறேன். இது பாத்தீங்கன்னு சொன்னா பூசணிக்காய் இருக்குது, குட்டி குட்டி பீஸா வெட்டி வச்சிருக்கிறேன். இது சலரி இருக்குது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் குடமிளகாய் வெட்டி வச்சிருக்கிறேன். இது பாத்தீங்கன்னு சொன்னா ரண பீன்ஸ் இல்லையான்னு சொன்னா அவரைக்காய்னு சொல்லுவோம் போல இருக்கு. ஸோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி வச்சிருக்கிறேன். இல்ல கொஞ்சம் கார்லிக் உள்ளி வெட்டி வச்சிருக்கிறேன். ஸோ இவ்வளவும் போட்டு சூப்பரான சூப் நான் உங்களுக்கு செய்து காட்ட போறேன். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா பிரெஞ்ச் பிரெட் வச்சிருக்கிறேன். இந்த பிரெட்டும் இந்த சூப்போட குடிக்க சூப்பரா இருக்கு. நீங்க என்ன விதமான பிரெட் கிடைச்சாலும் இந்த சூப்போட குடிச்சு கொள்ளலாம். இந்த சூப்பு செய்யறதுக்கு குறைவான நேரம் தான் எடுக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு ஹெல்த்தி எனர்ஜியை கொடுக்கக்கூடிய சூப். இப்ப உடம்பு சரியில்லாம இருக்க நாங்க ஃபீல் பண்ணிக்கொள்வோம். எனர்ஜி லூஸ் ஆகிக்கொண்டிருக்குது, எனர்ஜியே இல்லாம இருக்குது உடம்புலையான்னு சொல்லி நாங்க ஃபீல் பண்ணிக்கொள்வோம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த சூப்பை அதுவும் வெஜிடபிள் சூப் தான் மிகவும் நல்லது. ஏன்னு சொன்னா அதுதான் செமிபாடு அடையக்கூடிய ஒரு சூப்புன்னு எனக்கு அந்த சூப் சூட்டபிள் ஆகும். ஸோ அதனால நான் அந்த சில பேர் நான்வெஜ்ல அதாவது மீட்டு சிக்கன் போட்டெல்லாம் செய்வினோம். ஆனா இப்ப இருக்கிற இதுல நான்வெஜ் சாப்பிடவே விருப்பம் இல்லாம இருக்குது. ஸோ அதனால வெஜிடபிள் சூப்பை நான் செய்ய போறேன். ஸோ எப்படி செய்யறேன் என்ன மாதிரின்னு சொல்லி காணொலிக்கு போய் பாக்குறதுக்கு மேல என்ன சொன்னது, யாராவது புதுசா பாக்குற நீங்களா இருந்தா வெல் பட்டனை டிங்னு பிரஸ் பண்ணி அதை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அவையும் இப்படியான ஈஸியான சூப்பை செய்து சாப்பிட்டு அவையும் எனர்ஜியை ஏற்றி கொள்றதுக்காக. ஸோ இப்ப காணொலிக்கு போய் பார்த்துக்கொள்ளும். அப்படி இந்த சூப்பை நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்து காட்ட போறேன். இப்ப இப்ப ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன். இதுல நல்லெண்ணெய் விட்டு கொள்றேன்னு பாத்தீங்கன்னு சொன்னா நல்லெண்ணெயில ஒரு கொஞ்சம் விட்டுட்டு அந்த உள்ளிய லைட்டா ஃப்ரை பண்ணி கொள்ள போறேன். இப்ப உள்ளி முழுசாகவே இப்படி போட்டுக்கொள்றேன். பாத்தீங்கன்னு சொன்னா வெட்டி வச்சிருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸையும் இதுக்குள்ள போட்டுக்கொள்ள போறேன். எல்லா வெஜிடபிளையும் போட்டுட்டு இப்படி மிக்ஸ் பண்ணி சொல்லுங்க. இப்ப 500 மில்லி தண்ணி விட்டு கொள்ள போறேன். நார்மல் தண்ணி தான் இதுக்குள்ள விட்டு கொள்றேன். இப்ப உப்பு போட போறேன். சோ உப்பு உங்களோட டேஸ்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பை போட்டுக்கொள்ளுங்க. ஒருக்கா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இப்ப 20 நிமிடங்கள் மூடி அவித்தெடுக்க போறேன். அதாவது நன்றாக கொதித்து 20 நிமிடங்கள் மீடியம் ஹீட்ல வச்சு அவிச்சு எடுத்து கொள்ள போறேன். 1/2 டீஸ்பூன் அளவுல மிளகு எடுத்து இடிச்சு கொள்ள போறேன். கிரஷாக போடும் பொழுது நல்ல ஒரு சுவையா இருக்கும் அந்த மிளகு. இப்ப இதை நல்லா கிரஷ் பண்ணி கொள்வோம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஓபன் பண்ணி அதாவது வெஜிடபிள்ஸ் எல்லாம் நன்றாகவே அவிந்து விட்டது உங்களுக்கு பார்க்க தெரியுது. இப்படி அமர்த்தி பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும் நன்றாகவே அவிந்து விட்டது. இப்போ ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் வெஜிடபிள்ஸை நான் எடுத்து இப்படி வச்சு கொள்ள போறேன். இப்ப இந்த மேஷரால இப்படி மேஷ் பண்ணி கொள்றேன்.
பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது பச்சை கடலைன்னு சொல்லுவோம். இது வந்து ஃப்ரோசன் வந்து இதை வந்து இப்ப நான் இதுக்குள்ள போட்டுக்கொள்றேன். இப்படி வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளும். இந்த பச்சை கடலை வந்து ஃப்ரோசன் தான். ஸோ அது வந்து குயிக்கா வெந்துடும், ஒரு நிமிடத்திலேயே வெந்துடும் இந்த சூட்டுல. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பச்சை கடலை வந்து கொதிச்சு கொண்டிருக்குது. இப்ப வந்து திருப்பி எடுத்து வச்சிருக்கிற இந்த வெஜிடேபிளை வந்து நான் இதுக்கு போட்டுக்கொள்றேன். வெஜிடேபிள் ஏன் எடுத்து வச்சிருந்தேன் நான் சொன்னா, சாப்பிடும் பொழுது வெஜிடேபிளும் வந்து அந்த சாப்பாட்டுக்குள்ள அதாவது சூப்புக்குள்ள வரும் பொழுதுதான் அந்த சூப்பின் ஃபீலிங்ஸ் வந்து இருக்கும். ஸோ சில பேருக்கு அது பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஸோ இருந்தாலும் எனக்கு பிடிக்கும் மண்டபடியா நான் போட்டிருக்கேன். நீங்க விருப்பம்னு சொன்னா ஃபுல்லாயும் மேஷ் பண்ணி கொள்ளலாம். இப்ப வந்து இடிச்சு வச்சிருக்கிற மிளகை வந்து போட்டுக்கொள்றேன். உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவில் போட்டிருக்கிறேன் மிளகு. உரைப்புக்காகத்தான் மிளகு போடுறது. நீங்கன்னு சொன்னா சூப்பு வந்து கொதிச்சு கொண்டிருக்குது. இப்ப ஃபைனலி எல்லாமே ரெடி ஆகிடுது அவிஞ்சு. இப்ப வந்து பசுப்பால் வந்து கொஞ்சம் விட்டுக்கொள்றேன். நீங்க வந்து தேங்காய் பால் கூடி விட்டுக்கொள்ளலாம். உங்களோட சுவைக்கு ஏற்ற மாதிரி விட்டுக்கொள்ளுங்க. ஒரு 50 மில்லி அளவுல நான் வந்து அதாவது பசுப்பால் விட்டுருக்கிறேன். கொதிக்க வேணும்னு சொல்லி இல்லை. ஸோ அதனால கொத்தமல்லியை வந்து மேலுக்கு போட்டுட்டு வந்து அடுப்பை வந்து டர்ன் ஆஃப் பண்ணிக்கொள்றேன். பால் கொதிச்சா அதாவது திரைஞ்சி வந்துடும். ஸோ அதனால இந்த பாலை வந்து கொதிக்க விடாம இப்படியே வந்து நான் எடுத்துக்கொள்றேன். இந்த பிரெஞ்சு பிரெட்டை வந்து வெட்டி கொள்ளுவோம். சூப்பை வந்து இந்த போலுக்கு அப்படி வந்து விட்டுக்கொள்றேன். இப்ப வந்து கொத்தமல்லி தலைகளை வந்து மேலுக்கு போட்டுக்கொள்றேன். அதாவது மல்லி இலை வந்து மேலுக்கு நான் போட்டுக்கொள்றேன். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பர் டூப்பரான ஒரு சூப், வெஜிடேபிள் சூப் வந்து செய்து காட்டி இருக்கிறேன். அதாவது ஈஸியாகி குயிக்காகி டப்புன்னு செய்யக்கூடிய சூப்பு, அதே மாதிரி நல்ல ஒரு ஹெல்த்தியான சூப்பும் கூட. அதாவது உடம்புகள் சரியில்லாமல் இருக்கும் பொழுது இந்த சூப்பை வந்து குடிச்சிங்கன்னு சொன்னால் சூப்பரான எனர்ஜியை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. ஸோ வந்து நானும் இன்றைக்கு உடம்பு சரியில்லை. ஸோ அதனால் வந்து இந்த சூப்பை வந்து வச்சிருக்கிறேன் குடிக்கிறதுக்காக. அதாவது பிரெட்டோட வந்து இப்படி டிப் பண்ணி வந்து இந்த சூப்பை சாப்பிட்றதுக்கு அமேசிங்காக இருக்கும். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற வெஜிடேபிள்ஸ்ல வந்து இப்படியான சூப்பை உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. நீங்க மில்க் தேவையில்லைன்னு சொன்னா போடாமலும் விடலாம். ஆனா மில்க் போட்டா கொஞ்சம் சுவை வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் வந்து. ஸோ வந்து அதுக்காகத்தான் நான் வந்து மில்க் போட்டிருக்கிறேன். ஸோ வந்து இந்த சூப் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து முடிஞ்சா வந்து கொமெண்ட் பாக்ஸுக்கு கொமெண்ட் போட்டுக்கொள்ளுங்க. எப்படி இருக்குது, என்ன குறைநிறைகள் இருக்குதுன்னு சொல்லி வந்து கொமெண்ட் பாக்ஸுக்கு கொமெண்ட் போட்டுக்கொள்ளுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு மறந்துடாம ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அவையும் வந்து இப்படியான எனர்ஜி ஃபுல்லான இந்த சூப்பை வந்து செய்து குடிச்சு அவையும் ஆரோக்கியமாக இருந்து கொள்றது. ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா ஒரு முடிஞ்சா வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துக்கொள்ளுங்க. அதாவது பெல் பட்டனை டிங் என்று பிரஸ் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துக்கொள்ளுங்க. வந்து இன்னும் ஒரு சூப்பர் டூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.